கனடாக்குள்ளே ஃபர்ஸ்ட் ஹியூமன்ஸ் எப்படி வந்தாங்க அப்படின்றதுலேருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரெஞ்ச் செட்டில்மெண்ட் எப்படி உருவாச்சு அப்படின்றது வரையும் லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறமா நடந்த ஈவெண்ட்ஸை இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இது கனடாஸ் ஹிஸ்ட்ரி பார்ட் 2. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி 1600s கனேடியன் எக்கானமியோட பேக் போன் அப்படின்றது ஃபர் ட்ரேட் தான். அண்ட் இந்த ஃபர் ட்ரேடை டாமினேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நிறைய வார்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் ஈவெண்ட்ஸ் வந்து கனடாவில் நடக்குது. அதெல்லாம் நம்ம ஒன் பை ஒன்னாக இப்போ பார்ப்போம். 1600s யூரோப்பியன் கண்ட்ரிஸ், முக்கியமாக ஃப்ரான்ஸில் பீவர் ஃபரோட டிமாண்ட் அப்படின்றது ரொம்ப அதிகமாகுது. அதனாலே இது வந்து ரொம்ப ஒரு லுக்ரேட்டிவான, ரொம்ப லாபகரமான ஒரு பிஸ்னஸாக வந்து ஃபர் ட்ரேட் அப்படின்றது வந்து மாறுது. அண்ட் இந்த ஃபர் ட்ரேடை வந்து டாமினேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இண்டிஜினியஸ் ட்ரைப்ஸுக்கு நடுவுலேயே வந்து வார்ஸ் எல்லாம் நடக்குது. அதை வந்து பீவர் வார்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது மெயினாக ஆரம்பித்தது யார் அப்படின்னா இருக்வா கான்ஃபெடரேஷன் அப்படின்ற ஒரு குரூப் தான். இவங்க யாருன்னா 5 இண்டிஜினியஸ் ட்ரைப்ஸ் சேர்ந்தவங்க தான் வந்து இந்த இருக்வா கான்ஃபெடரேஷன். இங்கே எல்லாமே இருக்வா அப்படின்ற லாங்குவேஜ் வந்து பேசினாங்க. இந்த இருக்வன் கான்ஃபெடரேஷனை ஃபார்ம் பண்ண 5 ட்ரைப்ஸ் யார் அப்படின்னாக்கா மோஹாக், செனகா, கயுகா, ஒனொண்டாகா, அப்புறம் ஒனேடா. ஸோ இவங்க எல்லாம் வந்து இருக்வன் லாங்குவேஜ் வந்து பேசுனாங்க. ஸோ இந்த இருக்வன் கான்ஃபெடரேஷன் வந்து அவங்க ஹண்டிங் கிரவுண்ட்ஸில் பீவர்ஸோட பாப்புலேஷனை வந்து கம்மி பண்ணிட்டாங்க. ஹண்ட் பண்ணி அங்கே இருக்க பாப்புலேஷன் வந்து கம்மி ஆயிடுச்சு. இதனால் புது ஹண்டிங் கிரவுண்டுக்காகவும் அந்த ஃபர் ட்ரேடை வந்து டாமினேட் பண்ணணும் அப்படின்ற ரீசனுக்காகவும் மற்ற ட்ரைப்ஸை வந்து அட்டாக் பண்ணாங்க. இந்த இருக்வன் கான்ஃபெடரேஷனை சப்போர்ட் பண்ணது யார் அப்படின்னா டச் வந்து ஃபர்ஸ்ட் அவங்கள வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் லேட்டர் ஆன் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டும் வந்து அவங்களுக்கு கன்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் சப்ளைஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணி சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் இவங்க வந்து ஹியூரான், அல்கான்கின், அந்த ஒஜிபி அந்த மாதிரியான ட்ரைப்ஸோட வில்லேஜஸை வந்து இவங்க வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. அண்ட் அட்டாக் பண்ணும்போது அந்த வில்லேஜஸே என்டையராக டிஸ்ட்ராயோ இல்லை டிஸ்பிளேஸோ வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த வில்லேஜே மொத்தமாக அழிச்சிடுறாங்க. அப்படி இல்லைன்னா அவங்கள வந்து அங்கேருந்து அப்புறப்படுத்திடுறாங்க. இந்த மாதிரியான க்ரூவலான ஒரு வார்ஃபேர் வந்து அவங்க வந்து நடத்துகிறாங்க. ஸோ இவங்க பண்ணுறது வந்து நேரடி தாக்குதல் இல்லை, சர்ப்ரைஸ் அட்டாக்ஸ் வந்து நிறையா அவங்க வந்து பண்ணுறாங்க. ஸோ இவங்களால அட்டாக் பண்ணப்படுற ஹியூரான், அல்கான்கின் ட்ரைப்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரெஞ்ச் கவர்மெண்டோட அலையன்ஸில் இருந்ததுனால இந்த வார்ஸில் இருக்வன் கான்ஃபெடரேஷனுக்கு அகெயின்ஸ்டாக ஃப்ரெஞ்ச் ட்ரூப்ஸும் வந்து கலந்துக்கிறாங்க. இந்த வார்ஸ் அப்படின்றது வந்து மெயினாக ஃபர் ட்ரேடோட டாமினன்ஸ்க்காக நடத்தப்படும். அண்ட் 1600s ஃப்ரெஞ்ச் கவர்மெண்ட் ஜெசுவிட் மிஷினரிஸை வந்து கனடாக்கு அனுப்புகிறாங்க. இந்த ஜெசுவிட் மிஷினரிஸ் அப்படின்றவங்க யார் அப்படின்னா கேத்தலிக் ப்ரீஸ்ட். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பிரான்ஸ் கவர்மெண்ட் அவங்களோட டெரிட்டரியை எக்ஸ்பேண்ட் பண்ணதோட மட்டும் இல்லாமல் அவங்களோட ரிலீஜியனையும் ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படின்னு வந்து அவங்க நினச்சாங்க. அண்ட் இந்த ஜெசுவிட் மிஷினரிஸ் ஃப்ரெஞ்ச் கவர்மெண்ட் அலையன்ஸோட இருக்கிற டிஃப்ரெண்ட் ட்ரைப்ஸ், இந்த ஹியூரான், அல்கான்கின் அந்த மாதிரியான ட்ரைப்ஸோட போய் தங்கி அவங்களோட லாங்குவேஜஸை கற்றுக்கிட்டு அவங்களோட கல்ச்சரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து கிறிஸ்டியானிட்டியை வந்து ப்ரீச் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இந்த ட்ரைப்ஸை வந்து இவங்களை எப்படி ரிசீவ் பண்ணாங்க அப்படின்னா சில பேர் வந்து இவங்களை வெல்கம் பண்ணாங்க. இந்த ஜெசுவிட் மிஷினரிஸை வந்து வெல்கம் பண்ணாங்க. பட் சில பேர் வந்து இவங்க இந்த ட்ரைப்ஸோட ட்ரெடிஷ்னல் ப்ராக்டிசஸ், கல்ச்சரல் ப்ராக்டிசஸை வந்து இவங்க அழிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி இவங்க வந்து பார்த்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க இந்த யூரோப்பியன்ஸ் வரும்போது வர நோயெல்லாம் இருந்துச்சுல, அவங்க வந்து நிறைய எபிடமிக்ஸ், ஸ்மால் பாக்ஸ் அந்த மாதிரி எபிடமிக்ஸ்க்கு எல்லாம் காரணம் இவங்க தான் அப்படின்ற மாதிரியும் அவங்க வந்து பார்த்தாங்க. இந்த பீவர் வார்ஸ் நடக்கும்போது இந்த ஹியூரான் ட்ரைப்ல தங்கி இருந்த ஜெசுவிட் மிஷினரிஸும் இருக்வன் கான்ஃபெடரேஷனால வந்து கொல்லப்படுறாங்க. அண்ட் சாதாரணமாக இல்லை, டார்ச்சர் பண்ணப்பட்டு கொல்லப்படுறாங்க. மொத்தமாக 8 ஜெசுவிட் மிஷினரிஸ் வந்து இந்த இருக்வன் கான்ஃபெடரேஷனால கொல்லப்படுறாங்க. அண்ட் லேட்டர் ஆன் இவங்களை வந்து கெனடியன் மார்டர்ஸ் அப்படின்னு வந்து அழைக்கப்படுறாங்க. அண்ட் 1930 அப்போ இருந்த போப் வந்து இவங்களை வந்து கேனனைஸ் பண்ணுறாரு. அதாவது இவங்களுக்கெல்லாம் செயின்ட் பட்டம் அப்படின்றது வந்து தரப்படுது. ஜெசுவிட் மிஷினரிஸோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா அவங்க வந்து இந்த இண்டிஜினியஸ் பீப்புளோட தங்கி இருந்தப்போ அவங்களோட லாங்குவேஜை கற்றுக்கிட்டாங்க. ஸோ அந்த டைமில் நிறைய வந்து ரிட்டன் ரெக்கார்ட்ஸ் வந்து இவங்க எடுத்தாங்க. அண்ட் டிக்ஷனரிஸ், இந்த இண்டிஜினியஸ் பீப்புளோட கல்ச்சரல் ப்ராக்டிசஸ் வந்து அவங்க வந்து எழுதி வச்சுருந்தாங்க. இதனால் இண்டிஜினியஸ் ஹிஸ்ட்ரியை வந்து இப்போ ப்ரிசர்வ் ஆகிறதுக்கு இது ஒரு மெயின் ரீசனாகவும் இருந்திருக்கு.
கனடாவில் ஃபர் ட்ரேட் அப்படின்றது மெஜாரிட்டி ஆஃப் ஃப்ரெஞ்ச் கவர்மெண்ட் தான் பண்ணிட்டு இருந்துச்சு. பட் அவங்க இல்லாமல் இண்டிபெண்ட்டான ஃபர் ட்ரேடும் வந்து சில பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃப்ரெஞ்ச் கவர்மெண்ட் கிட்ட சில பேர் லைசன்ஸ் அண்ட் பெர்மிஷன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து ஃபர் ட்ரேட் பண்ணாங்க. இவங்கள வந்து வாயேஜர்ஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. பட் இது இல்லாமல் அந்த பெர்மிஷன் வாங்காமல் லைசன்சஸ் எதுவும் இல்லாமையும் வந்து சில பேர் வந்து ஃபர் ட்ரேட் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்கள வந்து கூரே டி பாஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அதுக்கு மீனிங் வந்து ரன்னர்ஸ் ஆஃப் த வுட்ஸ் அப்படின்னு அர்த்தம். இவங்களும் வந்து ஃப்ரெஞ்ச் பீப்புள் தான். இவங்க வந்து ரொம்ப அட்வென்ச்சரஸான பீப்புளாக இருந்தாங்க. எப்படின்னா இவங்க இண்டிஜீனியஸ் வில்லேஜஸ்க்குள்ளே போய் அவங்க கூடயே தங்கி அவங்க லாங்குவேஜஸ் கல்ச்சர்ஸ் எல்லாமே வந்து கற்றுக்கிட்டு, அது மட்டும் இல்லாமல் இண்டிஜினியஸ் கம்யூனிட்டியில் இருந்த விமனையும் இவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அண்ட் இண்டிஜினியஸ் பீப்புள் மாதிரியே வந்து கெனூஸ் மூலமாக இவங்க நேவிகேட் பண்ணி நிறைய ஹண்டிங் கிரவுண்ட்ஸை வந்து இவங்க டிஸ்கவர் பண்ணாங்க. இந்த மாதிரி 2 பேர் தான் பியர் எஸ்பிரேட் ராடிசன் அண்ட் மெடாட் டெஸ் க்ரோசெலியர்ஸ். இவங்க 2 பேரும் வந்து அப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஹட்சன் பே அப்படின்ற ஒரு ஏரியாவை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஹட்சன் பே ஏரியாவில் இந்த பீவர் வந்து அபண்டண்ட்டாக இருக்கிறத வந்து இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் ஹட்சன் பேல இருக்கிற ஒரு மெயின் அட்வான்டேஜ் என்னன்னா ஷிப் மூலமாக வர முடியும். இதுவரையும் வந்து இந்த சென்ட் லாரண்ட் ரிவர் அண்ட் அதை சுற்றி இருக்கிற ஏரியாவில் தான் வந்து ஹண்டிங் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அந்த ஹட்சன் பே ஏரியா வந்து இன்னும் வந்து நிறையா அபண்டண்ட்டான பீவர் பாப்புலேஷன் இருக்குது அப்படின்றத வந்து இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. 1660s இவங்க வந்து அதை ஃப்ரெஞ்ச் கவர்மெண்ட் கிட்ட எடுத்துகிட்டு போகிறாங்க. அண்ட் ஃப்ரெஞ்ச் கவர்மெண்ட் கிட்ட இவங்க வந்து ஒரு ஷிப்பை வந்து எக்ஸ்பெடிஷனுக்காக கேட்குறாங்க. ஷிப்பை வச்சு டைரெக்டாக வந்து ஹட்சன் பே வழியாக போனாங்க அப்படின்னாக்கா அங்கே இருக்கிற ஹண்டிங் கிரவுண்ட்ஸை வந்து இவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக கேட்குறாங்க. பட் ஆனால் ஃப்ரெஞ்ச் கவர்மெண்ட் வந்து இவங்களை டினை பண்ணிடுது. அதனால் இதே ஐடியாவை அவங்க வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்ட எடுத்துகிட்டு போகிறாங்க. அண்ட் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து இந்த டீலை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் அப்படி ஒரு எக்ஸ்பெடிஷன் நடத்துறதுக்கு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஃபைனான்ஸும் பண்ணுது. அண்ட் இப்படி அவங்க போனது மூலமாக 1670 ஹட்சன் பே கம்பெனி அப்படின்னு ஒரு கம்பெனி ஃபார்ம் ஆகுது. ஹட்சன் பே கம்பெனிக்கு கெனடியன் ஹிஸ்ட்ரியில் ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. அது அடுத்தடுத்து வர்ற ஈவெண்ட்ஸில் நம்ம பார்ப்போம். இந்த ஒன்டாரியோக்கு மேலே இருக்க ரீஜனுக்கு ஹட்சன்ஸ் பே அப்படின்ற பேர் எப்படி வந்துச்சு அப்படின்னா 1610 ஹென்ரி ஹட்சன் அப்படின்ற ஒரு பிரிட்டிஷ் எக்ஸ்ப்ளோரர் ஏஷியாவுக்கு ரூட் கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த ஹட்சன் பே ஏரியாக்குள்ளே வந்திருக்காரு. பட் அப்போ இருந்த ஹார்ஷ் கிளைமேட்டால் அவரோட க்ரூவில் இருந்தவங்களே வந்து இதுக்கு மேலே வந்து தாண்டி போக வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு மியூட்டினி வந்து கப்பல்லே வந்து ஃபார்ம் ஆகுது. இதனால் ஹென்ரி ஹட்சனையும் அவரோட பையனையும் அண்ட் அவருக்கு சப்போர்ட்டிவாக இருந்த சில க்ரூ மெம்பர்ஸ் எல்லாமே வந்து ஒரு சின்ன படகுல வந்து அவங்க இறக்கி விட்டுட்டு இவங்க திருப்பி இங்கிலாந்துக்கு வந்து போயிடுறாங்க. அப்படிதான் இந்த ஏரியாவுக்கு வந்து ஹட்சன் பே அப்படின்ற பேர் வந்து ஃபார்ம் ஆகுது. பிரிட்டன் வந்து இந்த ஹட்சன் பே கம்பெனி அப்படின்றது ஃபார்ம் பண்ணதோட மட்டும் இல்லாமல் 1617 பிரிட்டனோட கிங்காக இருந்த கிங் சார்ல்ஸ் II அப்படின்றவர் வந்து ஹட்சன்ஸ் பே சுற்றி இருக்கிற 3 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் இருக்கிற லேண்டை ஹட்சன் பே கம்பெனிக்கு அவர் வந்து கொடுக்குறாரு. கிங் சார்ல்ஸோட கசின் பிரின்ஸ் ரூப்பர்ட் அப்படின்றவரோட பேரில் ரூப்பர்ட்ஸ் லேண்ட் அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க. பிரின்ஸ் ரூப்பர்ட் அப்படின்றவர் இன்னொரு விஷயத்துக்காகவும் ஃபேமஸாக இருக்காரு. பிரின்ஸ் ரூப்பர்ட் ட்ராப் அப்படின்றது என்ன அப்படின்றது இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் கூகுள் பண்ணி பாருங்கள். ஸோ பிரிட்டன் வந்து இந்த லேண்டை அப்படியே கிளைம் பண்ணிக்குது ஹட்சன் பே கம்பெனிக்காக. ஸோ அவங்க வந்து அங்கே அந்த இடத்துல ட்ரேடிங் போஸ்ட் செட்டப் பண்ணலாம், ஹண்டிங் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான பெர்மிஷன்ஸ் எல்லாம் வந்து பிரிட்டன் வந்து கொடுக்குது. 1670 அப்புறமா ஃப்ரான்ஸுக்கும் பிரிட்டனுக்கும் நடுவில் ஃபர் ட்ரேடிங்காகவே நிறைய வார்ஸ் வந்து நடக்குது. இந்த வாரெல்லாம் வந்து ஹட்சன் பே ஏரியாவை சுற்றி இருக்கிற லேண்டை ஆக்குப்பை பண்ணுறதுக்காகவும் ஃபர் ட்ரேடிங் ரூட்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவும் வந்து நடக்குது. 1713 குவீன் ஆன்ஸ் வாருக்கு அப்புறமா ட்ரீட்டி ஆஃப் ஊட்ரெக்ட் அப்படின்னு ஒரு ட்ரீட்டி வந்து சைன் பண்ணப்படுது. இதில் முக்கியமாக ஃப்ரான்ஸ் வந்து அக்காடியா, அதாவது இப்போ இருக்கிற நோவா ஸ்கோஷியான்ற ரீஜனையும் நியூ ஃபவுண்ட்லேண்ட் அண்ட் ஹட்சன் பே ஏரியாவை வந்து பிரிட்டன்கிட்ட வந்து அவங்க லூஸ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு வார் வந்து 7 இயர்ஸ் வார், அதாவது 1755 1763 நடுவில் ஒரு வார் நடக்குது. இதை வந்து 7 இயர் வார் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அண்ட் இதுக்கு வந்து ஃப்ரெஞ்ச் அண்ட் இந்தியன் வார் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. இந்த வாருக்கு அப்புறமா ஃப்ரான்ஸ் அவங்களோட கனடாவில் இருந்த டெரிட்டரிஸ் எல்லாம் வந்து பிரிட்டன் கிட்ட வந்து அவங்க லூஸ் பண்ணுறாங்க. இந்த 7 இயர்ஸ் வாரில் மெயின் டேர்னிங் பாயிண்ட் அப்படின்றது வந்து
பேட்டில் ஆஃப் த பிளெயின்ஸ் ஆஃப் ஆப்ரஹாம் அப்படின்றது தான். இந்த பேட்டில் வந்து 1759ல் நடக்குது. நியூ பிரான்ஸோட ஹார்ட்டாக இருந்த கியூபெக்கை கேப்சர் பண்ணுறதுக்காக தான் இந்த பேட்டில் வந்து நடந்துச்சு. அப்போ பிரிட்டிஷ் ட்ரூப்ஸோட ஜென்ரலாக இருந்த ஜேம்ஸ் வுல்ஃப் அப்படின்றவர் வந்து கியூபெக்கை கேப்சர் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தார். கியூபெக் வந்து ரொம்ப டிஃபென்சிவ்லி ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. எல்லா பக்கமும் வந்து டாலான கிளிஃப்ஸ் வந்து இருந்ததுனால அவங்களால ஈஸியாக அதை பிரேக் த்ரூ பண்ண முடியல. பிரிட்டிஷ் ஜெனரல் ஜேம்ஸ் வுல்ஃப் அப்போ தான் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு டிசிஷன் எடுக்கிறாரு. ஓவர் நைட்டு வந்து 4400 சோல்ஜர்ஸோட அந்த கிளிஃபில் ஏறி அவர் வந்து அவரோட ரேங்க்ஸை ஃப்ரெஞ்ச் போர்ட்டுக்கு பக்கத்தில் ஃபார்ம் பண்ணுறாரு. இதை வந்து ஃப்ரெஞ்ச் ட்ரூப்ஸ் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. அப்போ ஃப்ரெஞ்ச் ஜென்ரலாக இருந்த லூயிஸ் ஜோசப் டி மான்கால்ம் அப்படின்றவர் இதை எதிர்பார்க்கவே இல்லை. அண்ட் அவர் வந்து ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ்க்கு வெயிட் பண்ணாமல் அவர் வந்து பேட்டிலில் வந்து இறங்குறாரு. அண்ட் வந்து இந்த பேட்டிலே என்டையராக 15 மினிட்ஸ் தான் நடக்குது. பிரிட்டன் வந்து ஈஸியாக அந்த இடத்துல ஃப்ரான்ஸை வந்து தோக்கடிச்சிடுறாங்க. 2 சைடு லாசஸ் இருக்குது. 2 சைடு ஜென்ரல்ஸும் வந்து இறந்துடுறாங்க. ஆனால் 5 நாளுக்கு அப்புறமா கியூபெக்கை வந்து ஃப்ரான்ஸ் பிரிட்டன் கிட்ட சரண்டர் பண்ணிடுறாங்க. இந்த பேட்டில் நடந்த அடுத்த வருஷமே வந்து மான்ட்ரியால் அப்படின்ற இன்னொரு முக்கியமான ஒரு சிட்டியையும் வந்து ஃப்ரான்ஸ் வந்து பிரிட்டிஷ் கிட்ட லூஸ் பண்ணிடுறாங்க. 1763ல் ஃப்ரான்ஸும் பிரிட்டனும் ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ் அப்படின்ற ஒரு பீஸ் ட்ரீட்டியை வந்து சைன் பண்ணுறாங்க. அண்ட் அந்த ட்ரீட்டியில் கனடாவில் இருந்த டெரிட்டரிஸ் எல்லாத்தையும் ஃப்ரான்ஸ் வந்து பிரிட்டன் கிட்ட சரண்டர் பண்ணுறாங்க. ஸோ 1763ல் கனடாவில் ஃப்ரெஞ்ச் ரூல் அப்படின்றது வந்து முடிவுக்கு வருது. 1763க்கு அப்புறமா கனடா வந்து பிரிட்டிஷ் ரூலுக்குள்ளே வந்து வர ஆரம்பிக்கும். இதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்த நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஃப்ரெஞ்ச் இண்டிபெண்டன்ட் ஃபர் ட்ரேடர்ஸ் வந்து இண்டிஜினியஸ் ட்ரைப்ஸோட வந்து கல்யாணம் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம் இல்லையா. இந்த ஃப்ரெஞ்ச் செட்டிலர்ஸ், ஃபர் ட்ரேடர்ஸ் அண்ட் இண்டிபெண்ட் வாயேஜர்ஸ் எல்லாம் இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கும் இந்த இண்டிஜினியஸ் விமெனுக்கும் பிறக்கிற குழந்தைங்க வந்து 2 லாங்குவேஜஸ் அண்ட் ட்ரெடிஷன்ஸ்லேயும் அவங்க வந்து ரொம்ப ஃப்ளூவெண்ட்டாகவே இருந்தாங்க. அண்ட் வந்து இவங்க வந்து இந்த ஃபர் ட்ரேடுக்கு இண்டிஜினியஸ் அண்ட் செட்டிலர்ஸ்க்கு நடுவில் ஒரு நல்ல ஒரு மீடியேட்டர்ஸாக வந்து இவங்க இருந்தாங்க. அண்ட் ஸ்லோலி இவங்களுக்குன்னு ஒரு கல்ச்சர் வந்து ஃபார்ம் ஆச்சு. இவங்களை வந்து மெட்டி அப்படின்னு வந்து மெட்டி ஆர் மெட்டிஸ் அப்படின்னு வந்து கூப்பிட்டாங்க. அதுக்கு வந்து மிக்ஸ்டு அப்படின்ற மீனிங் வந்து ஃப்ரெஞ்சில் வரும். இவங்களுக்குன்னே ஒரு லாங்குவேஜும் வந்து ஃபார்ம் ஆச்சு. அந்த லாங்குவேஜோட பேர் வந்து மிச்சிஃப். அது வந்து ஃப்ரெஞ்ச் வேர்ட்ஸும் இண்டிஜினியஸ் வேர்ட்ஸும் சேர்ந்த மாதிரி உள்ள ஒரு லாங்குவேஜாக அது இருக்குது. அண்ட் இப்போ வந்து அழிஞ்சிக்கிட்டே வந்தாலும் இப்போ அதை ரொம்ப ப்ரிசர்வ் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மெட்டிஸ் பீப்புள் அப்படின்றவங்க கனடாவோட ஹிஸ்ட்ரியில் முக்கியமான பார்ட்டை வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் அடுத்தடுத்து வர வீடியோஸில் வந்து பார்ப்போம். கனடாவோட ஹிஸ்ட்ரி அப்படின்றது ரொம்ப பெருசாக இருக்கிறதுனாலையும் அது வேர்ல்டு ஹிஸ்ட்ரியோட இன்டர்ட்வைண்டாக இருக்கிறதுனாலையும் இது 1 or 2 வீடியோஸில் நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ அடுத்தடுத்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸில் நம்ம கனடியன் ஹிஸ்ட்ரியை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் கனடா பிரிட்டிஷ் ரூலில் வந்து எப்படி இருந்துச்சு, என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம்.